Remember we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் ஷாலோ ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. ஷாலோ ஃப்ரைனா சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி காரம்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்றது. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைப்பில் பண்ணிங்கன்னாக்கா. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக எடுத்திங்கன்னா பக்கோடா மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருவோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை எல்லாமே எடுத்துருவோம். அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டி தயிராக போடுங்க, ரொம்ப புளிப்பு இல்லாமல் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி போடுங்க, இல்லைனாக்கா சாதாரணமாக தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் கிடைக்கும், அதனால் இது போடுறேன் நான். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அவன் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போடுறேன். இதில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் நான். இது வந்து கறி மசால் பொடி, சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது ஒரு கறி மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் இருக்கும், இதை ஃபுல்லாகவே அப்படியே போட்டுறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் போதும். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்குது, இதெல்லாம் 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேசரி கலர் பவுடர், ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு ரெட்டு நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோவுக்கு. அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நான். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள், நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் அது நல்லா கவுச்சி எல்லாம் போகும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. லெமனுக்கு பதில் வினிகர் இருந்தால் கூட போடலாம். நான் வந்து இன்னைக்கு லெமன் போடுறேன். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா 1 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான். ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா எல்லா பக்கமுமே காரம் உப்பு சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வெளியிலேயே 1 மணி நேரம் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் ஊறிடும். அதை நான் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கும்போது என்ன பண்ணும், டக்குன்னு அது தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு டக்குன்னு உப்பு காரமெல்லாம் உள்ளே போயிடும், சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். இதை ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னாக்கா சாதாரணமாக ஃப்ரை பண்ணுற எந்த பேனில் ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். 65 மாதிரி உள்ளார முங்குற வரைக்கும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு 200 மில்லி எண்ணெய் இருக்கும். 200 இல்லை 150 தான் இருக்கும். இதில் சிக்கனை ஃபுல்லாக அப்படியே வச்சு விட்டுருங்க.
சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். கரெக்டாக இருக்குது, 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருந்தது. இது அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஒன் சைடு ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் 65 மாதிரி ஃபுல்லாக மொறுமொறுப்பாக எடுக்கக்கூடாது, கிறிஸ்பியாக எடுக்கக்கூடாது. மேல் பக்கம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி மேலே கூட வச்சு விடலாம். இப்போ குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த குஸ்கா மேலே வச்சுட்டு தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரியாணி வந்து செம்மையாக இருக்கும். அது ஒரு வெரைட்டி பிரியாணி. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுவாங்க, ப்ளைன் குஸ்கா பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு தம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃப்ரை பண்ணதை அது மேலே நல்லா அடுக்கிட்டு அப்படியே தம் பண்ணிவிடுவாங்க. அந்த பிரியாணி வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம தொட்டுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இது வந்து கிரேவிக்கு தொட்டுக்கலாம், சாதம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி தொட்டுக்கலாம், இல்லைனாக்கா சிக்கன் பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், இல்லைனா குஸ்காவுக்கு தொட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இது ஜூஸியாக இருக்கும், உள்ளார வந்து நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இது இப்படியே இது வேகட்டும். 2-3 வாட்டி இதை திருப்பி விட்டு நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இதை அடுத்த சைடு திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா வேகணும். ஒரே தடவையில் வேகணுன்றது கிடையாது, 2-3 தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு தடவை அப்படி திருப்பி போட்டோம்னா இன்னொரு தடவை கூட அப்படி திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து உள்ளார வரைக்கும் நல்லா வேகும். வந்து இந்த சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் கரெக்டாக வெந்திருக்கும், உள்ளார சிக்கன் வெந்திருக்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். நல்லா சிக்கன் வெந்திருக்கணும், செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் ஷாலோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமனை லைட்டாக புழிஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குழம்பு வச்சாலும் சரி, நான்வெஜ்ஜுக்கும் சரி, வெஜ்ஜுக்கும் நல்லாயிருக்கும், நான்வெஜ்ஜுக்குமே இது சைட் டிஷ்ஷாக செம்ம மேட்சாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா இது மாதிரியே கேட்பீங்க, அந்தளவுக்கு இது டேஸ்டியான சிக்கன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.